Hello aspirants, welcome to Success IAS. SSC, RRB and பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. நான் முதல்வன் டீம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் 1000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து May 31 நடக்க போகுது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட், May 13 வந்து லாஸ்ட் டேட். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இல்லை யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். May 31 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய நான் முதல்வன் வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் இது ரெண்டுத்தில் எந்த கோச்சிங் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ணிட முடியாது. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, பேங்கிங் சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்புறம் உங்களால் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அண்ட் பேங்கிங்க்கு வந்து 700 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. கோர்ஸ் டியூரேஷன் வந்து 6 months இருக்கும். இந்த கோச்சிங் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் முதல்வன் டீமுடைய கோச்சிங் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 6 months ஆஃப் இன்டென்சிவ் கோச்சிங் வித் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து யூபிஎஸ்சிக்கான கோச்சிங் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ யாருக்கு வந்து தேவையோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி பேங்கிங்க்கெலாம் ரொம்ப பல்கான வேகன்சி வரும். அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் சீக்கிரம் போகணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 29 years. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். பிசி எம்பிசிக்குலாம் வந்து 3 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 years இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு April 28 வந்துச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் 29 April ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 13 May. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, தெரிஞ்சவங்க யார் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு May 3rd week 1 weekல வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டு 31st of May இருக்கும். அப்ளிகேஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது. ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோச்சிங் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்மளுடைய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டலில் இருக்கும். நான் முதல்வனுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் போர்ட்டலில் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து இந்த கோச்சிங் நீங்கள் எடுத்திருந்தீங்க, ரெசிடென்ஷியல் கோச்சிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து நீங்கள் அதை அண்டர்கோன் பண்ண முடியாது. இந்த கோச்சிங் உங்களால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ ஈச் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 marks. நெகட்டிவ்க்கு வந்து 0.5 marks வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் வந்து 10% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 questions இருக்க போது அந்த ஸ்ப்ளிட் அப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க 25 அண்ட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைப் வச்சுருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 minutes கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பட் உங்களுக்கு ரியல் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து சிபிடி டெஸ்ட்டாக இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? 10th standard லெவலில் இருக்கும். அண்ட் சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கு என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேங்கிங்க்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 1 hour டியூரேஷன் இருக்கும். அண்ட் கொஷின்ஸோட ஸ்ப்ளிட் அப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 25, ஆப்டிடியூட் 30, ரீசனிங் 30 அண்ட் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸில் 15 questions. ஸோ சேம் தான். நீங்கள் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இந்த கோச்சிங் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கம்யூனல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன் படி தான் உங்களுக்கு இந்த கோச்சிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 சீட்ஸோடைய ஸ்ப்ளிட் அப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 79 பிசிக்கு, பிசிஎம்க்கு 11, எம்பிசிக்கு 60, எஸ்சிக்கு 45, எஸ்சிஏக்கு 9,
எஸ்டிக்கு வந்து 3 சீட்டு, ஜென்ரலுக்கு வந்து 93 சீட் இருக்க போகுது. ஸோ டோட்டல் 300 சீட்ஸு. அதே மாதிரி பேங்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18624 இந்த நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. 700 மெம்பர்ஸை அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கம்பல்சரி அங்கே தான் நீங்கள் தங்கணும். ரெசிடென்ஷியல் கோச்சிங்கில் உங்களுக்கு கோச்சிங் ப்ளஸ் அதாவது தங்கறதுக்கும் சாப்பாடும் அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 3000 நீங்கள் காஷன் டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும், அது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆகி ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கோச்சிங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த கோச்சிங் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.